கருப்பு உளுந்தங்களி எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? நான் இது வரைக்கும் செஞ்சதே இல்லை, ஃபஸ்ட் டைம் செஞ்சேன். 200 கிராம் கருப்பு உளுந்து வாங்கிட்டு வந்தேன். அதை வந்து நான் வெறும் பேனில் வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். 2 கப்பு அளவுன்னு நான் மெஷர் பண்ணிக்கிட்டேன். அதில் 1 கப்பு 3/4 கப்பு வந்து நான் அரிசியும் போட்டு பச்சரிசி வச்சு அதையும் வறுத்து எடுத்து வச்சு 2த்தையுமே பொடி பண்ணி நல்லா வந்து ஜலிச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு 10 ஏலக்காய் போட்டு பொடிச்சு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஊருக்கு போயிருந்தபோது நாங்கள் அந்த பனவெல்லம் வாங்கிட்டு வந்தோம். அதில் 2 பனவெல்லம் தான் இருந்தது. எங்களுக்கு இந்த ஸ்வீட் போதும் அப்படிங்கிறத நல்லா தட்டி 3 கப்பு தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன். கொதிக்க வச்சுட்டு அதை என்ன பண்ணிவிட்டேன், அதையுமே வந்து வடிகட்டிட்டேன். அதில் தூசியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் அதையுமே வடிகட்டிட்டேன். தனியாக அடுப்புலேருந்து கீழே இறக்கிட்டு அந்த வடிகட்டின அந்த வெள்ளை பாகில் வந்து இந்த மாவு விட்டு நல்லா கரண்டி வச்சு கலந்தோம். இந்த கட்டிப்படாமல் கலரணும். அது கலந்த பிறகு ஏலக்காய் தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நல்லெண்ணெய் 1 கப்பு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிண்டிகிட்டே இருந்தேன். சூப்பராக இருந்தது. உளுந்தங்களி ரெடி.